நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 தேர்வு சம்மந்தமா முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு, நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவரா இருந்தா, வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்பு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. பெரும்பாலான கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா, நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாகவும், அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை நம்ம வீடியோவும் பதிவிட்டிருந்தோம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு முழுமையான விளக்கம் வந்து கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 2 தொகுதி 2A-யின் முதன்மை எழுத்துத் தேர்வு 25/2/2023 முற்பகல் பிற்பகல் அன்று 20 மாவட்ட தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த முதன்மை தேர்வு பின்வரும் 2 தாட்களை உள்ளடக்கியது. தாள் 1 கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் முற்பகல், தாள் 2 பொது அறிவு தாள் பிற்பகல். நேர்முகத் தேர்விற்கு தெரிவித்தாள் 2இல் பெறப்படும் மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கூடும். பாருங்கள், தெளிவாக கொடுத்துட்டாங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் காலையில் முற்பகலில் நடைபெற்றுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண் வந்து, அதாவது பொது அறிவித்தாள் பிற்பகல் நடைபெற்றுச்சு இல்லைங்களா, இந்த மதிப்பெண் மட்டும்தான் உறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்விற்கு. சரிங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வருகை பதிவேட்டில் உள்ள தேர்வர்களின் பதிவெண்களிலும் வரிசையிலும் வினாத்தாட்களில் உள்ள பதிவெண்களின் வரிசையிலும் இருந்த வேறுபாட்டின் காரணமாக காலை வினாத்தாட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனை ஈடு செய்யும் பொருட்டு தேர்வர்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்பட்டு முற்பகல் தேர்வுகள் நடைபெற்று வந்தது. சரிங்களா? கூடுதல் நேரம் வழங்கப்பட்டு காலையில் நடைபெற்ற தேர்வு சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? கூடுதலாக டைம் ஒதுக்கிட்டோம். இந்த பதிவெண்களுடைய வரிசையிலும் வேறுபாடு இருந்ததுனால கூடுதலாக டைம் ஒதுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு அப்போ இருந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிற்பகல் தேர்வு நேரம் 2:30 மணிக்கு துவங்கி 5:30 மணி வரை நடைபெறும் வகையில் மறுவரையறை செய்யப்பட்டது. சரிங்களா? 2:30லேருந்து 5:30 வரைக்கும் பிற்பகல் தேர்வு வந்து நடைபெற்றது. அதன்படி பிற்பகல் தேர்வானது துவங்கப்பட்ட அனைத்து தேர்வு மையங்களும் சீராக எவ்வித இடர்பாடுமின்றி நடைபெற்று. சரிங்களா? பிற்பகல் நடைபெற்றது, எந்த சிரமமின்றி நடைபெற்றது. 94.30% தேர்வர்கள் பங்கேற்றனர். முற்பகல் தேர்வானது கட்டாய தமிழ் மொழி தேர்வாக இத்தேர்வில் தேர்ச்சி பெறுவது மட்டுமே போனது. சரிங்களா? கட்டாய தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவது மட்டுமே போதுமானது மற்றும் மதிப்பெண்கள் தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. சரிங்களா? கவனிச்சுக்கணும். இது வந்து ஏற்கனவே இது வந்து தரவரிசைக்கு காலையில், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் இருக்கிற மதிப்பெண் வந்து தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது தேர்ச்சி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தகுதி தேர்வு மட்டுமே என்பதால் தேர்வாணையத்தின் முன் அனுபவத்தின்படி 98% கூடுதலான தேர்வுகள் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இருப்பினும் தேர்வர்களுக்கு முற்பகல் தேர்வில் ஏற்பட்ட சிரமங்களை கருத்தில் கொண்டு தேர்வர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சரியான முறையில் வைத்தாட்கள் திருத்தும் போது கருத்தில் கொள்ளப்படும். சரிங்களா? காலையில் ஏற்பட்ட தேர்வில். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தேர்வாணையத்தின் உடனடி அறிவுறுத்தல்படி பிற்பகல் மற்றும் தேர்வுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமையால் பிற்பகல் தரவரிசை தாள் 2 பொது அறிவுத்தாள் தேர்வானது எவ்வித இடையூறுமின்றி அனைத்து தேர்வு மையங்களும் சுமூகமாக நடைபெற்றது. சரிங்களா? பிற்பகலில் நடைபெற்றது, சுமூகமாக நடைபெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மேலும் இந்த தாள் 2இல் தேர்வர்கள் பெறும் மதிப்பெண் மட்டுமே தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் தொகுப்பிற்கு வருகை பதிவேற்றிற்கும் இடையிலான வரிசை வேறுபாடே முற்பகல் தேர்வில் காலதாமதத்திற்கு காரணம். சரிங்களா? இந்த வரிசை வேறுபாடு தான் வந்து முற்பகலில் காலதாமதத்துக்கு காரணம். இந்த வேறுபாடு ஏற்பட காரணமான அனைவர் மீதும் தேர்வு ஆணையம் கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற முக்கியமான விளக்கம் அதுதான். தேர்வு வந்து சிறப்பாக பிற்பகலில் நடைபெற்றுச்சு. காலையில் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். அது வந்து தரவரிசைக்கு அந்த மதிப்பெண் கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாளில் இருக்கிற மதிப்பெண் கருத்தில் கொள்ளப்பட தேர்ச்சி மட்டுமே தவிர தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.